கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக, ஆண்டவரே இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களோடு பேசும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தீராத பிரச்சனை ஒருவேளை இருக்கக்கூடும். எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. So how to handle that? அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவது என்று எங்களுக்கு அநேக நேரங்களிலே தெரிகிறதில்லை. நீர் எங்களோடு பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் இன்றைக்கி கேஷுவலாக உங்கள் மத்தியில் சில காரியங்களை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் என்ன பேசலாம் என்று நான் ஏன்னா என்றைக்குமே நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏதாவது ஒரு விஷயத்தில் பெற்றிருப்பீங்க, அந்த கிருபைகளை கொடுக்குறேன்னு சொன்னால் இம்மீடியட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காரியங்கள் இருக்கும். ஏன்னா உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய பாடகராக தெரிந்து கொண்டால் என்ன பாட்டை பாடனோடனே டக்குன்னு ஒரு பாட்டு வரும். ஏன்னா இதுதான் அந்த காவனன்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஆமென். அது மாதிரி நான் என்ன ஆண்டவரே அப்படிங்கும்போது எனக்கு மத்தேயு மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற விஷயம் எனக்குள்ளே வந்ததினாலே நான் அதை சற்று எடுத்து வாசித்து அதை குறித்து தான் நான் உங்களோடு பேச போகிறேன். சற்று கவனமாய் கவனியுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நான் கிராஸ் த வேர்ல்டு, உலகத்தை அங்குமங்கும் போய்கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் அப்படி இருந்தனால சர்ச்சு வழிஞ்சு வெளியெல்லாம் ஜனங்கள் அப்படி இருந்து செய்தியை கேட்டாங்க. அப்படி போனால் அடுத்து உலகம் எங்கிலும் நான் பார்க்கிறேன் சில பிரச்சனைகள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படி அட்டை மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதாவது சில விஷயத்திற்கு உடனே ஜெபத்திற்கு பதில் வந்து விடுகிறது. சில விஷயத்திற்கு அதாவது என்ன சொல்கிறது, கல்லிலை நார் உரிப்பது போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்காது. எல்லாருடைய லைஃப்பில் 1-2 அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது என்பதெல்லாம் அறிந்து அப்படிப்பட்ட ஒரு மன சூழ்நிலையில் தான் எனக்கு இந்த ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் வாசிக்கிறேன். மிக கவனமாய் கேளுங்கள். நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை வேலையில் இருந்தால் ஓகே, நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு அந்த வேலையும் செய்து கொண்டு கேளுங்கள். மிச்சப்படி நீங்கள் இதை கவனமாய் கேட்க நான் உங்களை அழைக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அன்றியும் நீ, இது ஒரு ஆழமான சத்தியம் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் இதை சொல்லிட்டு கடைசியிலேருந்து பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள்னு இருக்கும், ப்ளூரல் இருக்கும். ஆனால் இங்கே நீன்னு இருக்கு. ஏன் நீன்னு சொல்கிறாருங்கிறது நமக்கு 2 வசனத்துக்குள்ளேயே தெரிஞ்சிடும். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர் உங்களோட ஏதோ ஒரு தனிப்பட்ட விதமாக ஏதோ செய்யணும்னு விரும்புகிறாருங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது. இனிமே நான் போய் ஆண்டவர் சமூகத்தில் கதவை பூட்டிட்டு ராவும் பகலும் உட்கார வேண்டியதான் போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மேபி தட் இஸ் ட்ரூ. இது எங்கு போனாலும் விடை கிடைக்கவில்லை. That amazes me. ஏன்னா இது யார் சொல்ற? கிறிஸ்டே சொல்றாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். கொலோசியர் 1:18 அவர் சகலத்தையும் உண்டாக்குனாராம். பார்க்கறது பார்க்காதது ஆட்டம் அது எல்லாத்தையும் தனக்காக தான் உண்டாக்குனாராம். உண்டாக்கிட்டு சொல்றாரு, நீ
ப்ரெஷஸ் பீப்புள், இதில் ஆப்ஷனே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா? அன்றியும் நீ ஒருவேளை ஜெபிக்க நினைத்தால், அப்படி இல்லை. நம்ம சொல்லலாம், ஒருவேளை நீ பனானா சாப்பிடணும்னு நீ விரும்புகிறேன்னா, தெர் ஆர் குவைட் அ லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பனானாஸ் அவைலபிள் இன் தட் பர்டிகுலர் ஷாப் சொல்லுவோம்ல. அப்படிலாம் ஆப்ஷனே கொடுக்கல. நீ நிறைய நேரங்களில் உபத்திரவம் என்னும் சிறையில் நம்ம தனியாக அடைச்சிடுறாருங்க. அது என்னங்கிறதெல்லாம் நமக்கு புரியல, ஏங்கிறது நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது அமேசிங். எப்படி ஆண்டவர் முதல்ல கான்ட்ராஸ்டை சொல்லி கொடுக்குறாரு. மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். எல்லார் மாதிரி நீ இருக்கணும்னு நினைக்காத. மாயக்காரங்கிறத நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க இன்னொரு விசுவாசியாக இருக்கலாம், அவர் ஒரு ஸ்டைல் இருக்கலாம், அவர் வேறு மாதிரி ஜெபிக்கலாம், அவர் எப்போவுமே வேறு மாதிரி காரியங்களுக்கு முக்கியப்படுத்தலாம். என்ன ஜெபம் பண்ணாம வேண்டாம். அதாவது ஏதோ சில காரியங்கள் நீ அந்த மாதிரி ஜெபம் பண்ணாதங்கிறதையும் நமக்கு அந்த நெகட்டிவ் சைடுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜெப வாழ்க்கையில் எதெல்லாம் சரியில்லை, வெட்டி விடணும், எதெல்லாம் நம்ம தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை அனலைஸ் பண்ண வேண்டும். ஜெபம்னோடனே நமக்கு தெரிஞ்சபடி எடுத்து ரைட் உட்காந்துருவோம். ஆனால் சிலருக்கு ஜெபம்னாலே ஸ்தோத்திரம் மட்டும்தான், சிலருக்கு ஜெபம்னாலே அந்நிய பாஷையில் பேசுகிறது மட்டும்தான். ஜெபத்தில் நீங்கள் குவைட்டாக இருக்கலாங்க, ஏன்னா அவரும் நீங்கள் மட்டும்தானே. அமைதியப்பா, என்னப்பா நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்படி அமைதியை விடுங்க. ஒரு தாட்டை உங்களுக்குள்ளே வைப்பார் ஆண்டவர். ஒருவேளை உங்களை தேற்றலாம், ஒருவேளை உங்கள் தவறுகளை சுட்டி காட்டலாம், ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்தலாம், உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனால் உங்களை ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்பட வேண்டிய வைக்க காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தினா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன நீ அப்படின்னு தனியாக கூப்பிட்றாரு. என்னை தனியாக கூப்பிட்றாரு. He is calling me. He didn't call my wife. He didn't call my elders and brothers who are working with me. He is calling me. It fascinates me. And I think என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்து ஒர்க் ஷாப்பில் வண்டி அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். But purely His love is calling me to be alone with Him. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தனியாக அப்படி ஜெபிக்கிறதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட சில நேரம் அதை நம்ம சரியாக செய்யாமல் அது ஒரு ரொட்டீன், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று எடுத்து விடுகிறோம். இல்லை, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். வீதிகளின் சந்திகளில் இருந்து ஜெபம் பண்ணுறாருன்னு தான் கரெக்டு தாங்க. ஆனால் இன்னொரு வார்த்தை அங்கே சொல்கிறார், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வேறு என்னங்க செய்வாங்க? So something God is trying to say. சர்ச்சில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்கல்ல, இன்றைக்கி அந்த லாங்குவேஜை மாற்றி சொன்ன அப்படி நீ அப்படி ஜெபம் பண்ண வேண்டாம், இல்லை நீ நானும் தனியாக வா. உங்களுக்கே தெரியும் தனியாக வான்னு என்ன அர்த்தம். இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் இன்டிமசி. You know that. You're all grown up. You know that. The creator of the universe wants you alone. I don't know how to preach beyond this. The creator of the world wants you to be alone with Him. நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம், இல்லை அங்கிள் நான் அப்படி தனியாக இருந்தேனே எனக்கு அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன்லாம் அடிப்படுதுன்னா, நான் நினைக்கிறேன் கதவை அடைச்சிட்டு லைட்டே ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த பிட்ச் டார்க்னஸில் பர்ஃபெக்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சில நேரங்களில். whichever way you want it, try to do it, precious people. ஆனால் ஒன்று நீன்னு கூப்பிட்றாரு. நீ இந்த எல்லாரும், அதாவது சம் லைட் he is throwing. ஏன்னா இன்னைக்கு ஜென்ரலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஜெப வாழ்க்கையும் என்னுடைய ஜெப வாழ்க்கையுமே எடுத்துக்கொண்டால் அதில் சங்குன்னு சொல்லுவோம்ல, மேஜர் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னா
கார்ப்பரேட் ப்ரேயர் தான் இருக்குது. சர்ச்சில் ஜெபம் பண்ணுறது, 4 விசுவாசி சேர்ந்து பைபிள் ஸ்டடியில் ஜெபம் பண்ணுறது, ஒரு அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி கார்ப்பரேட்னு சொல்ல ஒட்டுமொத்தமாக ஜனங்களோடு கூடி ஜபிக்கிறதா நம்முடைய ரொம்ப பிரதானமாக. ஒரு சிலர் அதை வச்சே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறார்கள். ஆனால் அப்பாவுக்கு அது பத்த மாட்டேங்குதுங்க. நோ 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 எல்லாரோடையும் கரெக்டு தான். அதாவது என்ன தான் இருந்தாலும் அடுத்தவங்களோட இருக்கும்போது அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு தான் ஜபிப்பீங்க. ஒரு இன்டிமசி, அது ஏதோ ஒன்று. அவர் உங்களை தனிமையை அழைக்கிறார், என்னை அழைக்கிறார். He is the one who gave me wife. He is the one who gave me children. He is the one who gave me grandchildren. He is the one who gave me all the believers around me. Yet எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், பேர பிள்ளைகளை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், விசுவாச கூட்டத்தை எனக்கு கொடுத்தார். ஆனால் நீ தனியாக வர முடியுமா சிசில்? எனக்கு அருமையானவர்களே, நான் சிறு வயது முதற்கொண்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு எங்கேயாவது தனியாக ஒரு இடம் கிடைக்குமா என்று பார்ப்பது தான் என்னுடைய வேலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கதவை பூட்டினால் ஒரு பெட்ரூம் வசதிகள் உண்டு. அந்த ரங்கத்தில் தேவனோடு கதறுகிற ஒரு அனுபவம். அவர்கிட்ட மனம் விட்டு நீங்கள் பேசலாம். என்னப்பா எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கிறது, நான் என்ன தான் செய்கிறது? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு ஒரு சகோதரி கூட எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் பிரயாணப்பட்டு இப்படி சென்னை போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது பிரதர். அப்போ நான் சொன்னேன், ஏம்மா இந்த மாதிரி கடினமான சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் ஒரு விஷயத்தில் இங்கே கவனமாக இருங்க. இந்த மாதிரி அதாவது என் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி முடித்தாங்க. அப்சல்யூட்லி ட்ரூ. அப்போ என்னுடைய ஒரு சூழ்நிலையும் சொல்லி எனக்கும் அந்த போராட்டம் இருக்குது. அப்போ கடைசியில் சொன்னேன், போராட்டம் உங்களுக்கு வரும்போது பெரிய அருமையான சகோதரியே, சத்தியம் என்ன உங்களுக்கு சொல்லுதோ அதே டெசிஷனை நீங்கள் எடுங்க, வேறு டெசிஷன் எடுத்துடாதீங்க. ஏன்னா when we are pressed from every side, எல்லா பக்கமும் நெருக்கப்படும் பொழுது மாமிச பிரகாரமான ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு நிறையாக இருக்கும். நான் ஏன் இந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன்னு சொன்னால், சில நேரங்களில் வாழ்க்கையை ஏன் வாழ்கிறேன்னா, ஏன் ஆண்டவர் என்னைய ஏற்கனவே நான் கூட சில நேரங்கள் அப்படி நெருக்கடி வரும்போது, ஆண்டவரே நீங்கள் அப்போ அந்த கோவிட்லலாம் என்னை விட்டீங்களேப்பா, எடுத்திருந்தா இதெல்லாம் நான் நிம்மதியாக போயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊழியத்துலலாம் பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது பிரியமானவர்களே. there are problems on every side of life. அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா? தெரியுதுடா கண்ணே, உனக்கு உன் பிரச்சனை எனக்கு தெரியாதா? இருங்க கீழே பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறவர் எதுக்குங்க தனியாக என்னை கூடணும்? Why should he call you alone? He knows everything. யாருமே அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நம்ம அதுதான் பார்க்குறோம். ஒருவனும் ஒன்றை குறித்து அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவர் சகல இருதயங்களில் உள்ளவைகளையும் அவர் அறிந்திருந்தாராம். பிரியமானவர்களே, இனி வரும் காலங்களிலே ஒருவேளை ஒரு அட்வான்டேஜஸ் நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்கள் குருவாகிய என்னை அவர் தனியாக ஜெபிக்க அழைக்கிறார் என்றால், சீஷர்களாகிய நீங்கள் அதிக ஜெபத்திலே இந்த வருகிற ஒரு வருடம் காத்திருக்கும்படி உங்களையும் அழைக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். Alone. That one word, நீ ஜெபம் பண்ணும்போது மாயைக்காரை போல் இருக்க வேண்டாம். 5ஆம் வசனம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ, அப்பமாவது நீங்களோன்னு அவர் சொல்லலைங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நீயோ ஜெபம் பண்ணும்போது கதவை போட்டிட்டு ஜெபம் பண்ணு அப்படி இல்லை. ஹி இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, go to the most secluded place in your house. உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை. Hallelujah. Where is the Lord? Yahweh. அவர் எங்க இருக்கிறார் பிரியமானவர்களே? அந்தரங்கத்தில் இருக்கிறார். Sometimes you cannot find him. மோசே கதறான், எங்கேயே இருக்கிறீங்க நீங்க? I want to see you. அவர் சொல்றார், நீ என்னை கண்டு உயிரோடு இருப்பது கூடாத காரியம். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, அப்பா உங்களை தனியே அழைக்கிறார். Do you know that? Have you received the call? Is that the way that you are leading your Christian life? நான் எப்பொழுதுமே எனக்கு என் வீட்டில் இருக்கும்போது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜெபிக்கிறதுக்கே ஒரு இடம் ஒன்று ப்ரைவேட் பிளேஸ். அப்போ அந்த காலத்தில் அப்படிலாம் இருக்காதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஐ மேட் மை ஓன் ப்ரைவேட் பிளேஸ். எனக்கு ஒரு சின்ன கட்டில் இருந்துச்சு. அந்த கட்டிலில் 4 கம்பை ஊனுனேன். பின்னாடி நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பழைய குச்சியை அதை எடுத்துகிட்டு கட்டி அதில் ஒரு கயரை கட்டி சுற்றி ஒரு ஸ்க்ரீன் போட்டு விட்டேன். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் என்னதான் இருந்தாலும், பட் அதுவும் பத்தலை எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இருக்கிற ரெட்டியார்பட்டி மலைன்னு ஒரு மலை உண்டு. அந்த மலையில் நான் சிறுவனாக இருக்கும்போதே தனித்து ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஐ திங்க் காட் இஸ் காலிங் மீ பேக். நான் சைக்கிளை அந்த ரெட்டியார்பட்டி கிராமத்தில் ஒரு வீட்டில் போட்டுட்டு மலையில் ஏறிட்டேன். அப்புறம் கால்ச்சிட்டு தான் போட்டிருப்பேன். அது ஒரு பக்கம் பதஷ்டம். ஏன்னா ஒத்தையில் இப்படி மலையில் யாரும் இல்லாத இடத்துல ஒரு சின்ன பையன் மட்டும் ஏறி போனால் எப்படி இருக்கும்? அப்படி இந்த முள்ளெல்லாம் கீச்சி என் காலில் 2 அப்படி ரத்தமாக வடியுது. அதன் மத்தியில் போய் நான் முள்ளங்கால் படிட்டு ஆண்டவர், எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஏசாமி மலையில் போய் ஒத்தையில் ஜெபம் பண்ணார்ல, நம்மளும் ஜெபம் பண்ணணும். சின்ன வயசில் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணேன், ஏன் ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் 2வதுங்க. பட் ஐ திங்க், why should a creator, அவர் சொல்றாரு, ஆடுகளும் மாடுகளும் எனக்கு தேவைன்னு நான் உன்கிட்ட சொல்லேங்கிறாரு. he is craving for a human heart. மனுஷ இருதயத்திற்கு துடிக்கிற ஒரு தெய்வம். நம்ம என்ன சொல்றோம், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசுங்கிறோம். அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்தாவே இருக்கு. மனுஷ இருதயம் எனக்கு வேணும். I want to spend quality time with them. அதுக்கு என்னென்னமோ செய்கிறாரு. அதனால தான் நமக்கு சில பிரச்சனைகளே வருதுன்னு கூட நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே. நம்ம அதை புரிஞ்சிக்காம வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாது. கவனம், உங்கள் இருதயத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஆமென். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. ஏங்க அறை வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை பூட்டணுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா? தேவை பிரியமானவர்களே. பூட்டிடு, இல்லைனா எதையாவது உனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன கதவெல்லாம் போட்ட வேண்டியிருக்கு? முந்தி அறை வீட்டில் போய் கதவு போட்டினாலே போதும். இந்த காலத்தில் அறை வீட்டில் போய் கதவு போட்டணும், அதோடு சேர்த்து செல்ஃபோனையும் போட்டணும், உங்களுடைய லேப்டாப்பை பூட்டணும், உங்கள் மனதில் தேவையில்லாத சிந்தனை எதையோ பூட்டணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூட்டுறது வித்தியாசமாக கூட இருக்கலாம். நீங்கள் வேற ஏதாவது ஒரு இடத்துல பூட்ட வேண்டியதாக இருக்கலாம். I don't know. ஆண்டவர் சொல்றாரு, பூட்டிடுற, அதான் வேணாம், நம்ம 2 பேரும் மட்டும் இருப்போங்கிறாரு. What a God is. பரிசுத்தம் உள்ளவர் நம்மை அழைக்கிறாரே. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி
you start speaking. அந்தரங்கத்திலே. ஹல்லேலூயா. ஏன்னா மேபி he is well within us. நமக்குள்ளே இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு நாள் கூட உங்களை தனியாலாம் விட்டுட்டுலாம் அவர் போன அப்படிப்பட்ட இருதயம் வேசாமிட்ட இல்லை. என் மகனை தனியாக விட்டுட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். ஆனால் நமக்கு சில சமயத்தில் அந்த பிரச்சனை அப்படி வரும்போது என்னாண்டவரே ஏனப்பா கதறுகிற துடிக்கிற ஒரு அனுபவம் வருகிறது. ஆனால் உண்மையிலே நான் நினைக்கிறேன் என்னென்னா பிரியமானவர்களே, சும்மா ஒன்றும் இன்றைக்கி எல்லோரும் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் பேசுகிறாங்க. நீ அதிக கடினமாய் உழைக்க வேண்டும், நீ அப்படி ஓட வேண்டும், இப்படி சிந்திக்க வேண்டும், இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும், இப்படி பெருக்க வேண்டும். நான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ அதெல்லாம் வேணாம், நீ என்கிட்ட தனியாக இருங்கிறாரு. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி தெரியுமா பிரியமானவர்களே? டைமே குறிக்கல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பரமண்டல ஜெபம் சொல்லும்போது கூட மிஞ்சி போனால் அது சொல்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், இல்லை 1 நிமிஷம் ஆகும். அது கூட நான் பின்னாடி அதை டீட்டெயில் வர்றேன் நான் உங்களுக்கு, அது எப்படி நம்ம செய்யணுன்ட்டு டைம் இருந்தால். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, there is no time limit to be alone with God. யோசிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்போ உங்கள் முன்னாடி தான் உட்காந்துருக்கிறாருன்னு. என்னை அவர் அழைக்கிறபடினாலே நான் உங்களோடு மீண்டும் சொல்லுகிறேன். ஏற்கனவே நம்மகிட்ட இதெல்லாம் பேசிட்டாரு. அப்போ நமக்கு ஏதோ பிரசங்கமாக நினச்சோம், சரி இன்றைக்கி ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சோம். இப்போ he is calling us to be practically that. செயல்படுத்த நம்மை அழைக்கிறார். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்ப. என்ன சொல்கிறாரு? நீ அந்தரங்கத்துக்கு போயிரு, என் சமூகத்தில் காத்துருவோம், தேவைகள் எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் விட்டுரு, நீ என்னோட தனியாக இருக்கணும். நீ தனியாக இருந்தேன்னா நான் உன்னை அந்தரங்கத்தில் பார்ப்பேங்கிறாரு. ஓலாமா ஷிகலபா. உன்னை அந்தரங்கத்தில் நான் பார்க்கிற கர்த்தர், உன் அந்தரங்கத்தில் உன்னோடு நான் நடமாட விரும்புகிறேன். மேபி இஃப் God wants to dance with you, he will do it. Maybe he wants to talk with you, he will do it. நடனமாட விரும்பினால் நடனமாடுவார். உங்களோடு பேச வேண்டும் என்று இருந்தால் பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆம், உங்களோடு பேசனா அவர் பேசுவார். நீ அதனால் ஒரு நிமிஷம் கண்ணீரோடு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. உங்கள் இருதய எமோஷன்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம் நீங்கள் வடிக்கிற கண்ணீர், he loves it. எனக்கு அருமையான தேவச்சி, இதில் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரு தெரியுமா? நீ அப்படி அந்தரங்கத்தில் தனியாக என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற 2 விஷயம் அவரை பற்றி சொல்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிறேங்கிறாரு, அந்தரங்கத்தில் தான் பார்ப்பாராம். அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பிரச்சனையை, என்னுடைய பிரச்சனையை ஒரு பேக் ட்ராப் ஆண்டவர் போடுறாரு. ஏன்னா he knows எதற்காக அதை அனுமதித்து இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் ஐயோ 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 மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். why God has allowed that? நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், எனக்கே இப்படி பிள்ளைகள் பிறந்தது, எனக்கே இப்படி நண்பர்கள் இருந்தாங்க, நான் ஏன் இந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன். எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்டு. நான் துபாயில் ஒரு நாள் அப்படி நான் அந்த பெரிய கண்ணாடியில் அப்படி, ஏன்னா என் வீட்டிலேருந்து என் மகா வீட்டிலேருந்து பார்த்தோம்னா அப்படி மைல் கணக்காக தெரியும் தி இண்டஸ்ட்ரியல் சிட்டி அண்ட் ஆல் தட். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும். அப்போ என் உள்ளத்திலே ஆவியானவர் பேசுகிறார், ஐ வில் யூ ட்ரஸ்ட். என்ன சொன்னார்? ஐ ஆம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். நானும் வாழ்க்கையினுடைய இன்ஜினியர் நான் தான். நான் உன்னை சரியாக தான் நடத்திட்டு போகிறேன், நீ என்னை நம்பினால் மாத்திரம் போதும். எனக்கு அருமையானவர்களே, அப்போ அந்த நேரம் நான் நினைக்கிறேன், கதவை அடைச்சி தன் ஜன்னல் விளையாண்டவரே, எனக்கு அவ்வளோதாங்க பிரசங்கம் பண்ண தெரியுது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், he wants you alone. he wants you alone. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட், சிலரால் ஏர்லி மார்னிங் இஸ் ஆல்வேஸ் குட், ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் 10 மணிக்கு படுக்க போனால் தானே 9 மணிக்கு படுத்திங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் 4 மணி 3 மணி கரெக்டாக இருக்கும். படுக்க போகிறதே 12 11 ஆகும்போது இட்ஸ் ரியலி டஃப். அது நிறைய சுகரை சாப்பிட்டுட்டு படுத்துடுறோம்.
நிறைய, ஏன்னா 10 மணிக்கு தான் நிறைய சாப்பிட்டு ஐஸ்கிரீம் இதெல்லாம் எனக்கு சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வராது. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லீப் சைக்கிள் போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிவ் அ குவாலிட்டி டைம் டு காட். மதியானம் 3 மணியாக இருக்கலாம், நீங்கள் சமையல் முடித்த நேரமாக இருக்கலாம், நீங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரமாக இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா ஒன்று மட்டும் அவர் தெளிவாக இருக்கிறார். அறை வீட்டை பூட்டிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் பல விளக்கங்கள் அதுக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இது ப்ராக்டிக்கலாக தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே தோன்றுகிற எண்ணம் அதுதான். நானும் எங்கள் அப்பாவும் தனியாக வந்தேன். இப்போ வந்துட்டு என் பிரச்சனை இவ்வளோ இருக்குது, என்னை இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாதீங்க, உங்கள் விஷயத்தை மட்டும் கரெக்டாக பார்க்குறீங்களா, அங்கே ஊழியத்துக்கு போ, இதை பிரசங்கம் பண்ணி, இதை செய்யி, என் விஷயம் யூ கேன் டயலாக். என் பிரியமானவர்களே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓசியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் கூப்பிட்டாரு. பாருங்க, நம்ம அப்பா, அதாவது உங்களுக்கு இருக்கிற பெயினுக்கும் அவர் மனசில் இருக்கிற சில சிந்தனைக்கும் சம்பந்தம் இருக்குது, நிச்சயம் இருக்குது. எப்படி தெரியுமா? ஓசியா கூப்பிட்றாரு, கூப்பிட்டுட்டு நீ ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் முடியுங்கிறாரு. படித்து பாருங்க பிரியமானவர்களே, அவன் கபீருங்கிறது அவனுக்கு என்ன, ப்ராஸ்டியூட்டை அவன் எப்படி பண்ணு அப்படிங்கிறாரு. என்ன செய்யணும்? கல்யாணம் கட்டிடுறான். 2 பிள்ளை பிறக்குது, 3ஆவது ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை இவனுக்கு பிறந்தது இல்லை, எவனுக்கோ பிறந்தது. 3 வீட்டில் நிற்குது. 3 பேருடைய பேரை பாருங்க. சொல்கிறாரு, இதெல்லாம் முடிஞ்சோடனே அந்த பொம்பளை ப்ராஸ்டியூட் தானே, திருப்பி அந்த மாமாக்கள் மத்தியில் பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, மாமா பின்னாடி தொழிலுக்கு போயிடுறா. திருப்பி ஓசியோட பேசுகிறாரு, நீ போய் அவளை கூட்டு வாங்குறாரு. நீ போய் அவளை கூட்டு வா, கூட்டு வந்து குடும்பம் நடத்துங்கிறாரு. இவன் போய் மாமாவுக்கு காசு கொடுக்குறாங்க, என் பொண்டாட்டியை விட்டுரு, நீ அவ என்னோட வாழணும், கூட்டு வந்து குடும்பம் நடத்துங்கிறாரு. அவன் நடத்தணும்னு சொல்கிறாரு, என் மகனாகி ஓசியாவே, உனக்கு எவ்வளவு வலிக்குது, இது வலிக்கல? அது மாதிரி என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்னை விட்டு விட்டு வேறு காரியங்களுக்கு முக்கியப்படுத்துகிறார்களே, என் மனம் நீ துடிக்கிற மாதிரி எனக்கு துடிக்கிறது. ஆகவே தான் அதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாய், அதை நீ தெரிந்து கொள்ளும்படியாய் உன்னை நான் கடினமான பாதையிலே நடத்துகிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஒரு சாச்சையே படுத்துக்கிட, ஓ எக்ஸ்கிரிமெண்ட்டை வச்சு நீ என்ன சாணியை வச்சு செஞ்ச மாதிரி செஞ்சு. அவன் சொல்கிறேன், ஐயா இப்படிலாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க, சரி வேணா உனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறேன், நீ ஆட்டு சாணத்தை வச்சு செய்யுங்கிறாரு. த்ரூ உங்களுடைய பெயினில் தன்னுடைய பெயின் அவர், இது மாதிரி தான்டா எனக்கு இருக்கு, வலிக்குது, உன்னைய தனியை வந்து என்னோடு என் வேதனையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் அழைக்கிறேன், நீ எங்கு இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஏங்க ஆதாம் பாவம் செஞ்ச ஒரு செகண்ட்ல அழிச்சிட வேண்டியதானங்க. பரலோகத்திலிருந்து திட்டு 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 திட்டுன்னு இறங்கி ஓடி வந்து, என் மகனே என் மகளை எங்கடா இருக்கீங்க நீங்க 2 பேரும்? எங்க இருக்கீங்க நீங்க? எனக்கு அருமையான தேவதனமே, நான் என்னத்தை சொல்லுவேன்? அழைக்கிறார். அவன் கவுத்திட்டு போயிட்டான். ஒரு செகண்ட்ல பிசாசு கையில் ராஜ்யத்தை கொடுத்துட்டான். அவன் நிர்வாணமா இருக்கானா. சிலங்களா நீங்க நிர்வாணம் ஆயிட்டீங்கடா, என்னோட நீங்க பழைய மாதிரி தொடர்பு கொள்ள முடியாது. ஆதாம் இழந்ததை இன்றைக்கு நீங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கிறபடினாலே உங்கள் தனி ஜெபத்திலே மீண்டும் அந்த உறவை தொடரலாம். What Adam was having before fall, you can have it in your bedroom with God. ஆதாம் இழந்து போனதை அந்த அறைக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நான் என்னத்தை பிரசங்கிப்பேன்? What shall I preach? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஓடி வராருங்க.
சரிடா சொல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, சரி இனிமேல் என்ன செய்யலாம், இனிமேல் வேறு வழியே இல்லைடா, நீ பண்ண தப்புக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவரே ஆடை எடுத்து அவரே அடிச்சுக்கிறாருங்க. இந்த இவனுக்கு அடிக்க கூட தெரியாது. அடிச்சுட்டு, என் மகனே இந்த ஆடையை வச்சுக்க, நீ உனக்கு இப்போ இனிமேல் கூச்சமாக இருக்கும், நிர்வாணமாக நீ போக முடியாது, எனக்கு அது தெரியுது. எந்த தெய்வங்க அப்படி செய்யும்? அன்றைக்கே ஒரு ஆதாமை அழித்திருக்கலாம், அழிக்கல. தான் குமாரன் மூலமாக இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு, டேய் போடா போய் சொல்டா எனக்கு, நீ இந்த பிரசங்கம் ஏங்க வந்துச்சு? இயேசு இந்த வார்த்தையை சொல்றது தான் கீழே வந்தார். என் பிள்ளைகளோடு இருக்கிறது தாண்டா எனக்கு இருக்கு, நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன்டா. என் மகளோடு தனித்து இருக்கணும், என் மகனோடு தனித்து இருக்கணும். உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது அவர் தாங்க, புருஷனை கொடுத்தது அவர் தான், பிள்ளையை கொடுத்தது அவர் தான், மனைவியை கொடுத்தது அவர் தான். இப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ என் கூட தனியாக இருப்பியா? What a God is. Are we really doing it? Is the church is really doing it? Is the church is really focusing on this personal prayer? Nobody is preaching on personal prayer. இந்த 6ஆம் அதிகாரத்தை, இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டு எவ்வளவு நாள் இருக்கும் பிரியமானவர்களே? He is calling you. என் செல்லமே, எத்தனை தடவைடா நான் ஒன்று, நீ தனியாக வந்து என்கிட்ட உட்கார மாட்டியா நான் ஆசைப்பட்டேன், நீ வரலையே, உன் இருதயத்தை கிழிச்சு என்னோட வருவேன். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் ரகசியம் அதுதான் பிரியமானவர்களே. ஏன் பைபிளை திறந்து நடு சாப்டர் உன்னத பாட்டு. Absolutely, it has got a profound spiritual meaning. Amen. நேசரை தேடுகிற அனுபவம் உண்டோ? பிரியமானவர்களே, கடைசி காலம், உபத்திரவங்கள் பெருகுகிற காலம். Human solutions may not satisfy you, but godly things. அவர் உங்களை அழைக்கிறார். சொல்றாரு, அவன் எனக்கு வியாதியை கொடுத்தேன், அவன் ஏன்ட்ட வரல, பரிகாரிகள்கிட்டே போயிட்டான். He is telling it as a complaint. நான் அதுக்கு தானே கொடுத்தேன், அவன் ஏன்ட்ட வந்து தனியாக உட்காருவான்ட்டு. தன் வியாதிகளிலும் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான். 2 வருஷத்தில் செத்து போயிட்டான் காலில் கண்ட வியாதினாலே. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஆவியானவர் சொல்லுகிறார், this God of Israel is craving for human heart. இந்த இஸ்ரவேலின் தேவன் மனித இருதயங்களுக்காக துடிக்கிறார். நான் நினைக்கிறேன், அவர் விரும்புகிற நமக்கு இப்படி ஒரு வலியை கொடுக்கிறார் என்றால், நீ என்கிட்ட வா. ஏன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டி தானே, நம்ம அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இஸ் காலிங் யூ. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் காதலன் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். Do you know that? There is a love better than all the love that you have. Even in your family. நான் என்ன சொல்லுவேன் பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ளவர் உங்களை அழைக்கிறார். நான் நிறைய ஒரு 7, 8, 11 வசனத்துக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறேன். என்னால் ஒரு வசனத்தை கூட என்னால் போக முடியல பிரியமானவர்களே. இருந்த பொழுதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தனியாக போங்க தயவுசெய்து. I beg you and I even touch your feet and ask you, go alone. உங்கள் வீட்டில் இருக்க ஜெப அறைகளை சரியாக பயன்படுத்துங்க. அதில் ஒரு கேட்டலாக் போடுங்க, எவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அலோன். நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் அதை பிரிச்சுக்கங்க. இந்த டைம் உனக்கு, இந்த டைம் எனக்கு. அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற ஒரு கலாச்சாரம் ஆபத்தான கலாச்சாரம். அங்கே மட்டும் இல்லை, உலகமெல்லாம் அப்படி தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணுன்னா நீங்கள் அவரோடு தனித்து வாசம் பண்ணி தானே ஆக வேண்டும். இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், பட் ஐ டெல் யூ, கம் அலோன் வித் காட்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அவர் என்ன இங்கே சொல்கிறாருன்னா, உனக்கு பிரச்சனை வருதுல, அந்த நேரம் என்கிட்ட வந்துருங்கிறாரு. சிம்பிள் அஸ் தேட். ஏன்னா வேற காரியம் நான் செய்யணும், அங்கே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இங்கே நம்ம இதை டீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருங்கிறாரு. when you sit in my presence alone, I am the one who is capable of solving your problem. நான் மாத்திரமே உன் பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா, 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்ற. பிரியமான ஜனமே, நீ தனித்து தேவனோடு வாசம் பண்ணும் பொழுது பரலோக ராஜ்யத்தை செயல்படுத்துகிற சக்தி உனக்கு கொடுக்கப்படுகிறது. You are empowered by the power of Almighty God. தேவ திட்டம் உங்கள் மூலமாய், உங்கள் குடும்பங்கள் மூலமாய் நிறைவேறும். அவன் தனித்து தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் ரெஃபரன்ஸ், நீ ஹோல் பைபிள் இது ஒன்று தாங்க சொல்லுது. என் குமாரே, நீங்கள்லாம் எனக்கு இன்டிமேட்டாக இருக்கணும். இது 2 தான் அதிகமாக இந்த வேதாகமும் முழு வேதாகமும் சொல்லுகிறது. ஆதியாகமும் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை மட்டும், 2-5 வசனத்தை மட்டும் வாசி நான் முடிச்சிடறேன். ஆதியாகம் 32ஆம் அதிகாரம் 34, மன்னிக்கும் 24 நான் வாசிக்கிறேன், 29 வரை. ஹல்லேலூயா. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஏன் இப்படி பைபிள் அதில் எழுதுனுங்க? தனித்திருந்தானா யாக்கோபு. அவன் பிரச்சனையை அவன் பயத்தை அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. எப்படி போய் முடியுமோ? How will my brother accept me? பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது அவன் தனித்திருக்கிற அப்பொழுது, நீங்க 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தையும் அவன் மணி மண்டபங்களையும் அவனுடைய பேலஸ் எல்லாம் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் சாலமோனோடு பேசினார் இருக்கு. அவன் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஆண்டவர் பேசவே இல்லை. உங்கள்கிட்டையும் சில நேரம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா பேச மாட்டார். அதனால தான் உங்களை தனி அறையில் கொண்டாந்து நிறுத்துறாரு. அவன் தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் இளம்பும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு, அந்த தனிமை தாங்க வார் ரூம், யுத்தம் அறையது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குல்ல, உங்கள் கண்ணீரில் பிரச்சனை இருக்குல்ல, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குல்ல, தனித்து தேவ சமூகத்தில் கதவை அடைத்துக் கொண்டு கதறி பாருங்கள் பிரியமானவர்களே. வாழ்க்கை மாறும். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலையில் எது எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு சக்தி நம்ம மேற்கொள்ள பார்க்கும், ஆனால் அதை மேற்கொள்ளுகிற கர்த்தர் ஹல்லேலூயா நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் போராடினார்னு. அவனுடைய தொடைச்செந்தை தொட்டார். அதனால் அவருடனே கூட போராடுகையில் யாக்கோபின் தொடைச்செந்து சுளுக்கிற்று. அவன் நான் போக மட்டும் பொழுது விடுகிற போது என்றான்.
அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஏங்க, கர்த்தரோடு போராடி மேற்கொண்டான அவன் பேர் வாங்கினாங்க. ஒரு நைட்டு புறா தனித்திருந்து தேவனோடு போராடுகிறான், சண்டை போடுகிறான். சண்டை ரூம், வார் ரூம். உங்களுக்கு விரோதமாயும் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாயும் இருளான ஆதிக்கங்கள் செயல்படுகிற வேளையிலே உங்களுக்கு தனித்திருக்கிற ஒரு யுத்த அறை தேவை. அறை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதை பயன்படுத்தணும். ஆண்டவர் கேட்கிறாரு, டேய், உன் பேர் என்ன? யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் தலையெழுத்து மாறும். God will change your plans. உன் பேர் என்னங்கிறாரு. இனி அந்த பேரில் உனக்கு நீ போராடி மேற்கொண்ட நீ தனி யுத்த அறையிலே மேற்கொண்டு விட்டாய். உனக்கு இனிமே வேற சூழ்நிலை தான், வேற லெவல் தான் உன் பிளெஸிங். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. உங்களுக்கு மட்டும்தாங்க தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை. அது எப்போ கிடைச்சது யாக்கோபுக்கு? அவன் தனித்து ராத்திரியில இருக்கையில், அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு இருக்கும்போது அது கிடைக்கல. தனிமையும் தேவனும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசினீர். இனிமேலும் அந்த யுத்த அறையிலே, ஜெபத்திலே, முழங்காலிலே நின்று யுத்தம் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.